என்பது வெவ்வேறு கதாபாத்திரங்கள் மற்றும் அவர்களின் தற்போதைய சூழ்நிலைகளை விளக்கும் ஒரு தனித்தொகுப்பாகும். இங்கே நமது மாணவர்கள் விளைநிலத்தை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் ஒரு நாடகம் நடத்த இருக்கிறார்கள். நாடகத்தை அரங்கேற்ற வாருங்கள் மாணவர்களே. எங்க இந்த நாட்டாமையை இன்னும் காணோம்? இவர்கிட்ட இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம் பாட்டை போட்டாதான் வருவார். சரி, ஒரு பாட்டை போட்டுருவோம். என்றா பசுபதி, என்றா பாட்டு இது? நம்ம பாட்ட போடுறா. என்றா பசுபதி ஐயா இருக்கியான்னு பார்த்தேன். இருக்கேங்க ஐயா. நாட்டாமையா என்றா? இல்ல, நீங்க இருக்கீங்களான்னு பார்த்தேன். என்றா நக்கலா? இல்லங்க ஐயா. ஐயா என்றா? ஊருக்கே நீதி சொல்றவங்க நீங்க இன்னும் மாடனா மாறாம வேட்டி சட்டையே உடுத்திட்டு இருக்கீங்களே. என்றா யார பார்த்து மாடனா மாற சொல்ற? நான் உன்னை ஊரை விட்டு வைக்கிறேன்டா. மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. இது உனக்கு மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு இன்னும் நம்ம பாரம்பரிய வேட்டியை பத்தி தெரியல. சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லுங்க ஐயா. வேட்டி என்பது தமிழர்களின், அதாவது நம் பாரம்பரிய உடை. இதெல்லாம் நம் முன்னோர்கள்லாம் அணிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம நெசவாளர்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கும் நம் நாட்டு தட்பவெட்ப சூழ்நிலைகளுக்கும் ஏற்றவை வேட்டி தானடா. மகாத்மா காந்தியே தமிழ்நாட்டுக்கு வந்துதான் வேட்டி அணிஞ்சாரு. ஓ, வேட்டியில இவ்வளவு விஷயம் இருக்குன்னு தெரியாம கேட்டுட்டாங்க ஐயா. தெரிஞ்சு மட்டும் என்றதுல கிழிக்க போற? உங்க கூட இருக்க வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னுத்தையும் கிழிக்க போறதுங்க ஐயா. என்ற இந்த நாட்டாமையா அசிங்கப்படுத்துறியா? உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். ஒரே வெயிலா இருக்கு. இங்க ஒரு ஆலமரம் இருக்குது. எங்கடா? ச்சே, இந்த காக்கா தொல்லை தாங்க முடியல. என்றா சொன்ன? ஒண்ணும் இல்லைங்க ஐயா. போன வாரம் மரத்துல அதிகமா காக்கா உட்காந்து கத்திக்கிட்டே இருந்ததுனால நீங்க தானே ஐயா மரத்தை வெட்ட சொன்னீங்க. சே, பெரிய தப்பு பண்ணிட்டோனே. காக்காக்காக இவ்வளவு பெரிய மரத்தை வெட்ட சொல்லிட்டோனே. இதுக்கு ஏதாவது செய்யணுமே. சரி, ஊரை சுத்தி உடனடியா 1000 மரத்தை நடுங்க. நாட்டாமா, எப்படி 1000 மரத்தை நட முடியும்? மரக்கன்றதையா நட முடியும்? இப்ப மரக்கன்ற நடுனா மட்டும் உடனே நட்டு கிழிச்சுருங்க பாரு. சொன்ன செய்டாம என்ன? சரிங்க ஐயா. தீர்ப்பு சொல்ல கூப்பிட்டு எங்கடா பிராது கொடுத்தாங்க? இதோ வந்துகிட்டே இருக்காங்க ஐயா. ஆமா, இங்க வழக்கமா ஒரு சொம்பு இருக்குமே, எங்க போச்சு? சொம்பு ரொம்ப அடி வாங்கினதால பஞ்சாயத்துல வைக்க முடியலங்க ஐயா. என்றா சொன்ன? சொம்பு அடி வாங்குச்சா? என்றா இது? சொன்னா நீங்க அடிப்பீங்க ஐயா. சொல்லி அடிப்பண்டா. ஓ, அப்படியா? போன வாரம் நீங்க பஞ்சாயத்துல தீர்ப்ப தப்பா சொன்னதுனால ஒரு சின்ன பையன் உங்களை சொம்பாலே அடிச்சானே, மறந்துட்டீங்களா ஐயா? என்ற இந்த நாட்டாமே அசிங்கப்படுத்துறியா? இல்லையா? அப்புறம் உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க ஐயா. சரி சரி, இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், ஊருக்குள்ள யாருக்கும் தெரிய வேணாம். சரிங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இவங்க தான் ஐயா பிராது கொடுத்தவங்க. நீங்க தான் பிராது கொடுத்தாங்களா? யார் மேல பிராது? என் மகன் மேலதான் ஐயா. என்ன மகன் மேல பிராதா? அப்படி என்ன பாவம் பண்ணாவ? என் பாட்டன் முப்பாட்டன் விவசாயம் பண்ண நிலத்தை ரியல் எஸ்டேட்னு கூவி கூறு போட்டு விவசாய நிலத்தையே அழிக்க பாக்குறான் ஐயா. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது ஐயா. வெட்டி விட்டுடுங்க ஐயா. இன்னாங்க ஐயா கத்தி, வெட்டிடுங்க. இப்ப நான் அவனை வெட்டிட்டு உள்ள போனோம், அதான் உன் ஆசை? ஆமாங்க ஐயா. ஏன்றா சொன்ன? சச்சா இல்லைங்க ஐயா. ஒன்ன முதல்ல ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும்டா. தெரியாம சொல்லிட்ட, மன்னிச்சிருங்க ஐயா. சரி, போய் தொலை. எல்லா வீட்லயும் பிரச்சனை சகஜம்னா எப்படி எல்லார் வீட்லயும் ஜன்னல் வாசல்லாம் இருக்கும், அந்த மாதிரி தான் பிரச்சனையும். ஆனா நீங்க இந்த விவசாயத்து மேலயும் விவசாய நிலத்து மேலயும் வச்சிருக்க பற்ற பார்த்தா எனக்கு ஒரே பூரிப்பா இருக்கு. வாத்தியாரே வராரு, அவர்கிட்ட கலந்து பேசுவோம். வாங்க வாத்தியாரே. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், உட்காருங்க வாத்தியாரே. ஐயா, என்ன பஞ்சாயத்து இன்று? இன்னைக்கு விவசாயத்தை பத்தி தான் ஐயா பஞ்சாயத்து. இந்த தலைமுறையில எல்லாம் விவசாயமே வேண்டாம்னு நினைக்கிறாங்க.
விவசாயமே இல்லைனா என்னத்தை தான் சாப்பிடுவாங்களோ. இங்க பாருங்க, விவசாயத்தினால பையனே வேணான்னு வந்து நிற்கிறாரு. வாஸ்தவம் தாங்க ஐயா, அவர் சொல்றதெல்லாம் சரிதான். ரியல் எஸ்டேட்டுங்கிற பேர்ல பணக்கார முதலீட்ட விவசாய நிலங்களை வித்தா விவசாயம் எப்படி ஐயா பெருகும்? தோப்புகளை அழிச்சு காடுகளை அழிச்சு அதையும் காசாக்குனா அடுத்த தலைமுறைக்கு காற்றோ நீர்வளமோ இல்லாமையே போயிடும். மரத்தை வெட்டுறதுனால நீர்வளமே குறைஞ்சு போயிடும் ஐயா. போன வாரம் என் அக்கா பையன் தோப்ப வைக்க ஆள் கூப்பிட்டு வந்தான். உடலையே ஓட ஓட வரட்டினானே. நல்லா புத்திசாலித்தனமா சொன்னீங்க போங்க. இது என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? ஊருக்குள்ள போய் பண்ணையார் நல்லவரு பண்ணையார் வல்லவரு தீர்ப்பு சொல்றதுல கெட்டிக்காருன்னு ஊர் முழுக்க சொல்லு போ. ச்சே, இதை வேற சொல்லி தொலையாம். என்றா சொன்ன? ஒன்றும் இல்லைங்க ஐயா, ஊர் முழுக்க போய் பரப்பி விடுறேன்னு சொன்னாங்க ஐயா. ச்சே, இவங்க தொல்லை வேற தாங்க முடியல சாமி. என்னமாச்சு? ஏந்திரி ஏந்திரி. இதுவும் நல்ல பிரச்சனை தாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். என் திருமணத்திற்கு சீதனமாக கொடுத்த நிலத்தை ஏதோ ஒரு கார்பரேஷன் கம்பெனிக்காரங்க கேட்டு அந்த நிலத்தை எழுதி தர சொல்லி என்னை பாடாப்படுத்துறாங்க ஐயா. இன்னைக்கு என்ன ஒரே நில பிரச்சனையாவே இருக்கு. உங்க மனைவி சொல்றது உண்மைதானா? ஆமா ஐயா. இப்ப கொஞ்ச காலமாவே நில பிரச்சனையா தான் இருக்கு ஐயா. நல்லா சொன்னீங்க போங்க. விவசாய நிலத்தை கம்பெனிக்காரங்களுக்காக வித்தா அதுல இருந்து வர கழிவுனால நிலத்தையும் நீரையும் பாதிச்சிடும். நச்சு தண்ணி கலந்த நீரை குடிக்கிற ஆடு மாடு அது மட்டும் இல்லாம மனுஷனுக்கும் புதுசு புதுசான நோயெல்லாம் வரும் ஐயா. இதுக்கு வேற தீர்வே இல்லையா? தீர்வு இருக்கு ஐயா. கம்பெனிகள் எல்லாம் விவசாய நிலத்துல வைக்காம மலைப்பகுதிகளில் தானே ஐயா வைக்கணும். சரியா சொன்னீங்க வாத்தியாரே. நம்மால முடிஞ்சத வர தலைமுறைக்கு செய்வோம். முடியலன்னு இருக்கக்கூடாது. ஊர் மக்கள் எல்லாரையும் கோயில்ல ஒன்று கூட்டி நம்ம வாழ்வாதாரமான விவசாய நிலத்தை விற்க கூடாதுன்னு சத்தியம் செய்வோம். இதுதான் இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு. நான் முதல்ல உங்களை மாத்த போறேன்டா. இப்பதான் வாழ்க்கையில உருப்படியா ஒரு தீர்ப்பு சொல்லிருக்காரு, அதையும் கெடுக்க வந்துட்டீங்களா நீங்க? யாரா இவங்க? ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரங்க ஐயா. இனிமேட்டு உங்களுக்கு எல்லாம் இங்க வேலை இல்ல. கிளம்பு கிளம்பு. சரி சரி, நாங்க உள்ளே வர மாட்டோம். வாத்தியாரே, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? தாயை காப்பதும் நம் மண்ணை காப்பதும் ஒன்றுதான். நம் மண்ணை காப்பதும் தன் நாட்டை காப்பதற்கு சமம். நம் மண்ணை காப்பதற்கு உடனே நாம் புறப்படலாம் ஐயா. தாய் நாட்டை காப்பாற்ற நாங்கள் கிளம்பி விட்டோம். நீங்கள்? கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து ஒரு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து ஒரு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி விவசாயி விவசாயி. ஆஹா, அற்புதமானவர்களே.